திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வழங்க உத்தரவிட்ட நீதிபதியுடைய தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டு வழக்கில் தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற உத்தரவிட்டதற்கு எதிரான வழக்குகளில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கி வருகிறது. பல தரப்பு, மாவட்ட ஆட்சியர், காவல்துறை தரப்பு, தர்கா தரப்பு என்று பல்வேறு தரப்பினர் நீதிமன்றத்தை நாடி மேல்முறையீடு செய்திருந்தனர். அதில் நீதிபதி ஜி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு என்பது மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண் மீது தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவு என்பது அந்த பகுதியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் என்று கூறி அந்த உத்தரவை அமல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி மேல்முறையீட்டு மனு என்பது 2 நீதிபதிகள் அமர்வில் கடந்த டிசம்பர் முதல் வாரத்திலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் விசாரிக்கப்பட்டு வந்தது. 18ஆம் தேதி இறுதி விசாரணை நடைபெற்ற நிலையில் அந்த தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. 2 நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை வாசித்து வருகின்றனர். உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வு இந்த தீர்ப்பை வாசிக்க தொடங்கியிருக்கிறது. அதில் ஏற்கனவே தனி நீதிபதி ஜி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தற்போது தங்களுடைய தீர்ப்பை தெரிவிக்க இருக்கின்றனர். மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு என்பது தற்போது தமிழ்நாட்டு அரசியலில் பேசு பொருளான நிலையில் தற்போது அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சிறப்பு செய்தியாளர் அபிநயா செய்தி அறையிலிருந்து இணைகிறார். அபிநயா, இப்ப நீதிபதி முன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன, இதுல யார் யார் என்னென்ன வாதங்களை முன் வச்சாங்க, தற்போது இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்றது இறுதியா இருக்குமா இல்ல மேல்முறையீட்டுகளுக்கு வாய்ப்புகள் இருக்கா? தேவப்பிரியன், இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு, அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி சிங்கிள் ஜட்ஜ் ஜி.ஆர். சுவாமிநாதனால் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு, அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தர்காவிற்கு அருகில் இருக்கும் கல் தூணில் தீபம் ஏற்றலாம் என்பதற்கான உத்தரவை டிசம்பர் 1ஆம் தேதி அவர் பிறப்பித்தார். ஆனால் அந்த உத்தரவை மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்தவில்லை. எனவே அந்த வழக்கு தொடர்பாக இதற்கு மேல்முறையீட்டு செல்வதாக தமிழ்நாடு அரசு தரப்பில், அதே போன்று இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில், அந்த கோயில் நிர்வாகம் தரப்பிலும், அதே போன்று தர்கா உறுப்பினர்கள் தரப்பிலும், TN வக்ஃபு போர்டு, அதாவது தமிழ்நாடு வக்ஃபு போர்டு தரப்பிலும் என்று பல்வேறு தரப்பினர் இணைந்து இதற்கு எதிராக மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனு மீதான விசாரணை தான் தொடர்ந்து டிசம்பர் முதல் வாரத்திலிருந்து டிசம்பர் 18ஆம் தேதி வரை நடைபெற்றது. ஒவ்வொரு தரப்பும் தங்களுடைய வாதங்களை தொடர்ந்து முன்வைத்து வந்தார்கள். இந்த நிலையில் தான் டிசம்பர் 18ஆம் தேதி இந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. அதற்கான தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகிய இந்த 2 நீதிபதிகள். 2 நீதிபதிகள் அமர்வு என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறது என்பது தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக தகுதி நீக்க தீர்மானத்தை இந்தியா கூட்டணி தரப்பில் நாடாளுமன்றத்திலும் கொண்டு வந்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த தீர்ப்பு என்னவாக வரப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது ஏற்கனவே இந்த தீபம் ஏற்றப்பட வேண்டுமா ஏற்றப்படக்கூடாதா என்பது சார்ந்து மட்டுமல்லாமல் இன்றைக்கு சந்தனக்கூடு விழா, கந்தூரி விழா அங்கு இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று இறுதி நாள். இன்று நள்ளிரவு 12 மணி அளவிற்கு அங்கு சந்தனக்கூடு விழா நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தான் நீதிபதிகளுடைய இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அங்கு எவ்வளவு பேர் அனுமதிக்கப்படுவார்கள் என்பது சார்ந்த முடிவும் எடுக்கப்படும். அது சார்ந்த வழக்கு தொடுக்கப்பட்ட போது இதில் இறுதி தீர்ப்பு வர இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அது தொடர்பான ஒரு முக்கிய தீர்ப்பாகவும் அது சார்ந்த தீர்ப்பாகவும் இது பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியன், இதில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள், அதே போன்று அவர்கள் கொடுத்த அந்த விளக்கங்கள், இவற்றின் அடிப்படையில் தற்பொழுது அந்த தீர்ப்பை வாசித்து வருகிறார்கள். அரசியல் நோக்கத்தில் இந்த வழக்கு பார்க்கப்பட்டிருக்கிறது என்று நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பை வாசிக்கும் போது தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து இது சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வெற்றி, இந்த தீர்ப்பு சார்ந்த எதிர்பார்ப்பு எந்த அளவிற்கு இருந்து வருகிறது? தற்போது தீர்ப்பை வாசித்து வருகிறார்கள் நீதிபதிகள். இதுவரை என்ன விஷயங்கள் தெரிய வந்துள்ளன? அபிநயா, திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கக்கூடிய தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் டிசம்பர் 1ஆம் தேதி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு.
அதுல இருந்து பல்வேறு சட்ட ரீதியிலான நகர்வுகளும் இங்க களத்திலையும் அவங்க தீபம் ஏற்ற தனிநபர் போய் இப்படி பல்வேறு விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உருவாகிற வரைக்கும் நடந்து நிறைய விவகாரங்கள் நடந்த நிலையில அந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து, அதாவது தீபம் ஏற்றக்கூடாது, தனி நீதிபதியின் உத்தரவு தடை விதிக்கணும்னு சொல்லி கோவில் நிர்வாகம், தமிழக அரசு, அப்புறம் தர்கா தரப்புல, ஜமாத் தரப்புல இப்படி எல்லாம் மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் 20க்கும் மேற்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் அப்படிங்கிறது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில 2 நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் கொண்ட அமர்வுல தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கினுடைய விசாரணை அப்படிங்கிறது டிசம்பர் 12 இருந்து ஒரு வாரம் விசாரிக்கப்பட்டது. எல்லா தரப்பினுடைய வாதங்களும் கேட்கப்பட்டன. தனி நீதிபதி தங்களுடைய வாதங்களை கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில எல்லா தரப்பினுடைய வாதங்கள் கேட்கப்பட்டு தற்பொழுது இன்றைய தினம் அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டு இருக்குது. 2 நீதிபதிகள் அந்த தீர்ப்பை வாசிச்சுட்டு இருக்காங்க. முதல் வார்த்தையை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியல் நோக்கில் இந்த வழக்கு பார்க்கப்படுகிறது அப்படின்ற வார்த்தையை பதிவு செய்யறாங்க. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த இடத்துல. ஏன்னா தொடர்ச்சியா மலை மேல தீபம் ஏற்றுவதற்குண்டான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆதாரமான தகவல்கள் கிடையாது. கோவில் நிர்வாகத்துக்கு உத்தரவிட முடியாது. தூணை மையமா வச்சு பல்வேறு விதமான அரசியல் நிகழ்வுகள் தான் நடக்குது அப்படிங்கறதையும் வாதங்களா அரசு தரப்புல, கோவில் தரப்புல நீதிபதியிடம் முன் வச்சிருந்தாங்க. இப்ப தற்பொழுது அந்த வார்த்தையை நீதிபதிகள் பதிவு செய்யறாங்க. ரொம்ப முக்கியமா திருப்பரங்குன்றம் பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்ப மறுபடியும் ஒரு வார்த்தையை நீதிபதி என்ன பதிவு செய்றாருன்னா, மாவட்ட நிர்வாகம் தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்கி இருக்கு அப்படின்ற வார்த்தையை நீதிபதிகள் பதிவு செய்றாங்க. இதுவும் கவனிக்கப்பட வேண்டியது. ஏன் அப்படின்னா, கடந்த 3ஆம் தேதி கார்த்திகை தீபத்தன்னைக்கு மேல போய் தீபம் ஏத்துங்கன்னு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு அமல்படுத்தப்படல. காவல்துறையினர் அனுமதி மறுக்கல. காரணம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகின்ற கருத்துல கொண்டு அவங்க மேல்முறையீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தனால அனுமதிக்கல. அப்போ 144 தடை உத்தரவு எல்லாம் பிறப்பிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் தரப்புல இருந்து. எனவே இந்த விவகாரத்தை எல்லாம் குறிப்பிட்டு நீதிபதி ஒரு வார்த்தை பதிவு செய்தார். மாவட்ட நிர்வாகம் தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றாரு. அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இந்த வாய்ப்பை இரு தரப்பில் இருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டுள்ளது அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செய்யறாங்க. ஏன்னா அரசு தரப்புல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நீதிபதி அதிகார வரம்பு மீறி செயல்பட்டு இருக்காரு, நீதிமன்றத்தினுடைய மாண்பை மீறி செயல்பட்டு இருக்காரு அப்படின்ற பிரச்சனை வார்த்தைகள் எல்லாம் அரசு தரப்புல அறிவித்த நிலையில இப்போ நீதிபதிகளுடைய தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, மாவட்ட நிர்வாகம் இரு தரப்பினிடையே பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு இருக்கின்றாங்க. ரொம்ப முக்கியமா தீபம் ஏற்ற வேண்டும் என சண்டை போடக்கூடாது அப்படின்னு இப்போ ஒரு முக்கியமான கருத்தை நீதிபதிகள் அவங்களுடைய தீர்ப்புல குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னா, தீபம் ஏற்றணும் சண்டை போடக்கூடாது, வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்குது. தீபம் ஏற்ற போது சண்டை போடக்கூடாது, வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்குது. இந்த வழக்குல தனி நீதிபதியினுடைய உத்தரவு ஏற்கப்படுமா இல்லையாங்கிற ஒரு பெரிய கேள்வி நீடித்த நிலையில தற்பொழுது இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கு. தீபம் ஏற்றணும் சண்டை போடக்கூடாது அப்படின்ற வார்த்தைகளை நீதிபதிகள் பதிவு செஞ்சு வழக்கு முடிச்சு வச்சிருக்காங்க. இந்த வழக்குல ரொம்ப முக்கியமா இது முழுக்க அரசியல் நோக்கில் இந்த வழக்கு பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ரொம்ப அதோட முக்கியம், மாவட்ட நிர்வாகம் இரு தரப்பினரிடையே பிரச்சனையை உருவாக்கும் வகையில் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தைகளை நீதிபதிகள் பதிவு செஞ்சிருந்தாங்க. இப்போ தீபம் ஏற்ற குறித்து பல உத்தரவுகளை வழங்கி இப்போ வழக்கு நீதிபதிகள் முடிச்சு வச்சிருக்காங்க. அபிநயா, இந்த உத்தரவுல இந்த தீர்ப்புல இன்னும் வேற என்ன விவகாரங்கள்லாம் இருக்கு? ஏன்னா அந்த வழக்கு முடித்து வைக்கக்கூடிய பட்சத்தில் கோவில் நிர்வாகத்துக்கு என்ன விதமான பரிசீலனைகள், அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்குது, மனுதாரர்களுக்கு என்ன விதமான தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கு, அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். அபிநயா.